என்னது இன்னைக்குன்னு பார்த்து பஸ் ஒன்றுத்தையும் காணும். அவர் வேற அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரே. ஐயோ அவரே தான். என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. ஹலோ, ஏங்க எங்கேங்க இருக்கீங்க? இல்லைங்க, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க? நான் வந்துட்டேங்க. நீங்க எப்படியும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துட மாட்டீங்க? ஐயோ 10 நிமிஷத்துல இல்லைங்க, என்ன நேரமோ தெரியல. இன்னைக்குன்னு பார்த்து ஒரு பஸ் கூட வர மாட்டேங்குது. பஸ் கிடைக்கலன்னா என்னங்க, ஆட்டோ ஏதாவது பிடிச்சி உடனே வர வேண்டியது தானே? ஆமால, உங்களை பார்க்க வர அவசரத்துல இந்த சின்ன விஷயம் கூட என் மரமண்டைக்கு எட்டல. இருங்க வந்துடுறேன். சீக்கிரமா ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துருங்க. என்ன? சரிங்க. ஆட்டோ 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 ஆட்டோ. தாமிரபரணி ஆத்துப்பாலம் வரைக்கும் போகணும், வரீங்களா? என்ன இந்த ஆட்டோ டிரைவர் மூஞ்சில துணியை கட்டிக்கிட்டு ஓட்டிட்டு இருக்கான். இவனை நம்பி ஏறலாமா? வேற வழியே இல்லை, ஏறிதான் ஆகணும். கொஞ்சம் சீக்கிரம் போங்க. ஏன்பா, என்னப்பா நீ முகத்துல கர்ச்சீஃப் எல்லாம் கட்டிட்டு ஆட்டோ ஓட்டுற? இந்த திருட்டு மொழியை நாம அடிக்கடி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. என்னப்பா, நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லாம நீ பாட்டுக்கு வண்டி ஓட்டிட்டு இருக்க? அது வந்து மேடம், என் அழகான முகத்தை நான் அவுட் சைடு வேர்ல்டு காமிச்சா ஊருக்கண்ணெலாம் ஏன் மேலே பட்டுரும், என் அழகான முகம் கெட்டுரும். அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இப்போ கர்ச்சீஃபால கவர் பண்ணியிருக்கேன். இந்த நக்கல் பேச்சை நாம அடிக்கடி கேட்ட மாதிரியே இருக்கே. அது போக இந்த குரல் நம்ம கூடயே இருந்து நல்லா பழகின குரல் மாதிரி இருக்கே. யாரா இருக்கும்? ஏன்பா, நீ கர்ச்சிப்பை கழட்டினா அழகுனா என்னன்னு உன் முகத்தை பார்த்து நான் தெரிஞ்சுப்பேன்ல. ஓஹோ, நீங்க அப்படி வரீங்களா? இதோ உடனே காமிக்கிறேன். டேய் சரவணா, நீயா? ஆமா, நானே தான். உனக்கு எப்படி ஆட்டோ கிடைச்சது? உனக்கு ஆட்டோலாம் ஓட்ட தெரியுமா? ஓட்டுறது நமக்கு புதுசா என்ன? அதுவும் தலைவர் ஃபேனா இருந்துக்கிட்டு ஆட்டோ ஓட்ட தெரியாம இருந்தா அப்படியே. அது சரி, உன் தையல் கிளாஸ் என்னைக்கு ஆத்து பாலத்துக்கிட்ட மாறிச்சு? இப்பதான்டா, ஒரு வாரமா தான். ஒரு வாரமா? அப்ப பாலத்துக்கு கீழே உட்காந்து பாவாடை தைக்கிறீங்க? ஆமா. ஏன் இப்போ உனக்கு என்ன? பின்ன என்ன, எல்லாத்துக்கும் ஒரு இடம் பொருள் ஏவல் வேண்டாமா? ஆத்து பாலத்துக்கு கீழே தையல் கிளாஸா? என்னக்கா பொய்ன்னு ஒண்ணு சொன்னாலும் அதை பொருந்த சொல்லணும். உன் ஃபேஸுக்கு அதெல்லாம் சூட் ஆகாதே. சொல்லு, எதுக்கு அங்க போற? சொல்ல போறியா இல்லையா? சரவணா, அது வந்து அவர்தான் ஃபோன் பண்ணி மீட் பண்ணலாம் வான்னு சொன்னாரு.